யோகம் என்பது என்ன? பதில்: முடிவாம் உண்மை நிலையை அடைவதற்கு உற்ற வழிகள் யோகம் எனப்படும். முடிவாம் உண்மை நிலை, இறுதி சத்தியம் எதுவோ அந்த இறுதி சத்தியத்தை அடைவதற்கான வழி யோகம் எனப்படும். த அப்சல்யூட் ஃபைனல் அல்டிமேட் ட்ரூத், அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு உண்டான பாத். இந்த இடத்துல அழகா ஒரு ஆச்சாரியர் சொல்லியிருக்காரு, சாதனை, சாத்தியம், சாதனம், இது மூன்றுமே யோகம் எனப்படும். சாத்தியம் என்பது நான் பிரம்மமாக இருக்கிறேன், அந்த இறுதி சத்தியம், அதுவும் யோகம்தான். சாதனம் என்பது அந்த நான் அதுவாக இருக்கிறேன் என்பதற்கு நான் செய்ய பயன்படுத்தக்கூடிய அந்த பயிற்சிகள், முயற்சிகள், அதை நம்ம என்ன சொல்றோம்? சாதனை என்று சொல்கின்றோம். அதற்கு எதை பயன்படுத்துறோம்? உடல் மனசை பயன்படுத்துறோம், அது சாதனம். இப்ப சாதனத்தை பயன்படுத்தி செய்கின்ற சாதனையினால், சாதனம்னா டூல்ஸ், இந்த சாதனத்தை பயன்படுத்தி செய்கின்ற சாதனையினால் அடையப்படுகின்றது சாத்தியம். இந்த சாதனமும் சாதனையும் சாத்தியம், இது மூணுக்குமே யோகம்னு சொல்லப்படுது. அந்த இறுதியா அடையக்கூடிய அந்த சாத்தியத்தையும் யோகம்னு சொல்லப்படுது. நம்ம இந்த ஒரே சப்தம் இந்த மூணு அர்த்தத்துக்கும் பொருந்தும். இங்க என்ன பொருந்துது அப்படின்னா, முடிவாம் உண்மை நிலைனா என்னது? இறுதியாக அடையப்படுகின்ற அந்த சத்திய நிலையை யோகம் எனப்படும். இப்ப அதற்கான என்ன வழி? அஷ்டாங்க யோகம் தான். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு பதஞ்சலியோ வடிவமைச்சிருக்காருல்ல, அதன் மூலியமா போய் நீங்க அடையிற நிலை அந்த அஷ்டாங்கம்னா என்னது? அதான் சாதனம், வழி, சாதனை. கர்மம், பக்தி, ஞானம் யாவுமே யோகம் எனப்படும். இங்க அடுத்து ஒண்ணு சொல்றார், கர்மமும் பக்தியும் ஞானமும் எல்லாமே யோகம் தான்பா அப்படிங்கிறார். நீ அதை தனித்தனியே பிரிக்காத. யோகம் என்பது ஒன்று சேருதல், யூனியன். ஒன்று சேருதல், எதோடு ஒன்று சேருதல்? ஒன்று சேருதற்கு யார் எதனின்று பிரிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால், பிரிவு உணர்ச்சி அரும் ஜீவ அகந்தை மறைந்து பிரிவேதும் இல்லாத அகண்ட ஏக சொரூபம் ஒன்றே என்றும் இருப்பதென்று உணர்வோம், அதுவே யோகம். ஒன்று சேரணும், ஒன்று சேருதல் யோகம். ரைட்டு. யாரோட ஒன்று சேரணும், எதோட ஒன்று சேரணும் அப்படின்னு ஆராயும் போது, அப்படி ஒன்று சேருவதற்குன்னு ஒன்று இல்லை. ஆனால் நான் பிரிவாக இருக்கிறேன், வேறுபாடோட இருக்கிறேன், நான் பிரிந்திருக்கிறேன் என்ற அந்த பொய்யான உணர்வு மறையும் பொழுது, நான் பிரிக்கப்படாத எப்பொழுதும் இருக்கின்ற என்னது? ஏக சொரூபம் ஒன்றே, அகண்ட ஏக சொரூபம், ஜீவ அகந்தை, அதாவது சிதாபாசன், ஜீவன் என்ற அந்த உணர்வு தான் பிரிக்குது. உங்களை சைத்தன்யத்திலிருந்து பிரிச்சு நீ உடம்பு மனசுதான், நீ ஆத்மா கிடையாதுன்னு உங்களை பிரிக்கிற உணர்வே இந்த சிதாபாசன் என்ற ஜீவ உணர்வு தான். இத நம்ம மறைஞ்சிருச்சுன்னா, பிரிவேதும் இல்லாத, துவைத்தம் இல்லாத அகண்ட ஏக சொரூபம் ஒன்றே என்றும் இருப்பது என்று உணர்கிறோம், அதுவே யோகம். புரியுதுங்களா? நீங்க யோகாசனம் பண்றதுக்கு பேரும் யோகம்தான், இந்த சாதனைக்கு பேரும் யோகம்தான், இதனால அச்சீவ் பண்ற அந்த நிலைக்கு பேரும் யோகம்தான். அதனால அந்த சப்தம் எந்த இடத்துல எதற்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதை பொறுத்து அதனுடைய அர்த்தத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். சோ அகண்ட ஏக சொரூபம், பிரிவில்லாத ஒன்றுதான் யோகம் என்று தெரிந்து கொள்ளுங்கள். நல்லது.